அஞ்சலிக்கு இந்த மாரி ஒரு ஆப்பு தேவதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அஞ்சலி ஏற்கனவே கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அது இந்த ஒரு காலத்துல மட்டும் நடக்கல. அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி அஞ்சலிக்கும், கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடிலருந்து இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க ஏமாத்திக்கிட்டு மட்டுமே தான் இருக்கா. எந்த ஒரு காலத்திலயும் கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும்னு அவ நெனச்சதே கிடையாது. கார்த்திக்க கல்யாணம் பண்ணா அப்படின்னா, கார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சொத்து இருக்கு. ஏன்னா கௌதம், கார்த்திக் 2 பேர் தான் அந்த சொத்துக்கு வாரிசு. அதுல பாதி சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வரப்போகுது அப்படின்ற மாரி நெனச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இங்க அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே, மொத்த சொத்துமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டைய போட பார்த்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே தாக்ஷாயணிய வச்சு மொத்த சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பேருக்கு எழுதிக்கிட்டு கார்த்திக்க விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான போட்டு வச்சிருந்தா. ஆனா அவளுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மொத்த சொத்தையுமே ஆட்டைய போடுறதுக்கு இன்னொரு 2 பேர் வந்து இப்ப என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் தான். அதாவது அவங்க இந்த அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சு அஞ்சலியையும் ஏமாத்தி கடைசியில அந்த சொத்து எல்லாத்தையுமே தன்னோட பேருக்கு எழுதிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது இப்போ இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க என்ட்ரி குடுக்கும்போது, இவங்க 2 பேரும் பேசுறத ஜன்னல் வழியா கேட்க ஆரம்பிச்சுர்றாங்க. அதாவது எஸ்எஸ்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய ஏமாத்தி கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாத்துறது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, அதுக்கான பிளான் எல்லாத்தையுமே பக்காவா பண்ணியாச்சு தாக்ஷாயணி. நீ எத பத்தியும் கவலைப்படாத. இங்க பார் இது ஒரு டாக்குமெண்ட், இது ஒரு டாக்குமெண்ட் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அ எஸ்எஸ்கே இது 2 டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில வந்து சொல்றாங்க இந்த மாரி இப்போ அஞ்சலிய கூப்பிட்டுருக்கிறதுக்கான காரணம், அஞ்சலி பேர்ல இந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஒரு டாக்குமெண்ட்ட தான் இப்போ அஞ்சலி கிட்ட காட்டி, அஞ்சலிய சந்தோஷப்படுத்த போறோம். ஏன்னா அஞ்சலி குதூகலமாயிட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவள வந்து ஏமாத்துறது ரொம்ப ஈஸி ஆயிடும். அதே மாதிரி இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு இந்த டாக்குமெண்ட்ட நம்ம மாத்துறது மட்டும் தான் வேல. ஏன்னா அஞ்சலி இங்கிருந்து எடுத்துட்டு போம்போது, அவ பேருக்கு மாறுற மாரி ஒரு டாக்குமெண்ட்ட தான் எடுத்துட்டு போவா. ஆனா அடுத்ததா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம பேர்ல மாறுற மாரி இருக்கிற டாக்குமெண்ட்ட நம்ம மாத்தி வைக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல. அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அதுல சைன் வாங்கிட்டா அப்படின்னா ஈஸியா வேல முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட அஞ்சலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.